இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வெறியா வருது. நான் மட்டும் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி அங்க என்ன நடந்தது? என்னதான் நடக்கல இந்த வீட்ல, அந்த சமையல்காரி இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் என் தலைவலிதான். ஏதோ அவ கால் உடைஞ்சிருச்சு, படுத்து படுக்கே ஆயிடுவா அப்படின்னு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இப்ப அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. அந்த சமையல்காரிக்கு கால்ல ஏதோ நல்லா தான் அடிபட்டு இருக்கு போல இருக்கு, பெரிய டேமேஜ்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு பிளேட் வைக்கணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கானா. உடனே இந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, பெரிய டாக்டரா வர சொல்லுங்க, இருக்கிறதுலே ஸ்பெஷலிஸ்ட கூப்பிடுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாருங்கன்னு இன்னமும் பெரிய விஐபி கொடுக்கற ஃபீல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்வதிக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க? எதுக்கு நந்தினி, நீயும் ஒரு பொக்கே கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வர போறியா? இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரிய ஒரேடியா மேல அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். என்ன சொல்ற நந்தினி? நீங்களும் ஒவ்வொரு தடவையும் அந்த சமையல்காரியோட கதையை முடிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா கடைசியில சொன்னதை செஞ்சு முடிக்காம தோத்து போய் மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அதான் இந்த தடவை சமையல்காரியோட மூச்ச நான் நிறுத்துறேன். அவ எந்திரிக்க போறதில்ல ஆண்டி, அவங்க அம்மா கிட்டே போய் சேர்ந்துட போறா. நந்தினி, ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கு. நல்லபடியா முடிச்சிட்டு சொல்லு, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். ஓகே ஆண்டி. எப்படியோ அந்த சமையல்காரி தொலைஞ்சா சரி. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்க மேடம், முடிச்சிடலாம். எனக்கு டிஎம் ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் யாரு, அவர் கேரக்டர் எப்படி, அவர் பத்தின டீடைல்ஸ் ஒண்ணு கூட விடாம இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு வேணும். அவ்வளவுதானே மேடம்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்ட டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். ஈசிஆர்ல இருக்க அந்த டிஎம் ஹாஸ்பிட்டல் தானே மேடம்? அதே ஹாஸ்பிட்டல் தான். ஓகே மேடம், நான் உங்களுக்கு கால் பண்றேன். நமக்கு ஒத்து வர மாதிரி அவன் தப்பான ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் இவ்வளவு தப்பான ஆளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம், அந்த எழில்குமரன் போட்டோவை உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்றேன் மேடம். சென்ட் பண்ணு. நீங்க படிச்சது பாண்டிச்சேரியில, கோவையில மெடிக்கல் காலேஜ். உங்க சொந்த ஊர் சேலம். பரவாயில்லையே, என் சொந்த ஊரு, படிச்ச காலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு மிஸ்டர் எழில்குமரன், அதுக்காக தான் இது எல்லாம். என்னால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? அது சாதாரண விஷயம்தான். கால்ல அடிபட்டு உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பார்வதிங்கிற பேஷண்ட்டுக்கு கால்ல பிளேட் வைக்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்க போறது நீங்க தானே? நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டோஸ் கொடுக்காம அளவுக்கு அதிகமா டோஸ் கொடுக்கறீங்க. நீங்க கொடுக்கிற டோஸால பேஷண்ட் கோமா போனாலும் ஓகே தான், இல்ல ஒரேடியா மேல போனாலும் ஓகே தான். ஹலோ, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் ப்ரொஃபஷனையே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தொழிலுக்கு துரோகம் பண்ற ஆள் நான் கிடையாது. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல மிஸ்டர் எழில்குமரன், நான் ரொம்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. நான் சொல்றது செய்யறது உங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லையே, ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானது தானே மிஸ்டர் எழில்குமரன். ஹலோ, என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, போலீஸ் ரெக்கார்டே சொல்லுது. நீங்க அளவுக்கு அதிகமான அனஸ்தீசியா கொடுத்ததால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் சார்பா
உங்க மேல இது வரைக்கும் 7 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 7 கேஸ்ல 4 கேஸ்ல வெளியில வந்தாச்சு. இன்னும் 3 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங் இருக்கிற 3 கேஸ்ல முக்கியமான கேஸ் தொழிலதிபர் ஈஸ்வர மூர்த்தியோடது. அவரோட பிசினஸ் எதிரிங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டு அளவுக்கு அதிகமா அனசிஸ்தியா கொடுத்து அவரை கொலை பண்ணிட்டீங்கிறது அந்த கேஸ். பணம் கொடுத்தா நீங்க எந்த எஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் போவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்கறத நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட என்னால அதிகமா கொடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. பிளாங்க் செக் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. பதிலுக்கு நான் கேட்டத நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம். உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்வதி. நீங்க எதுக்குமா எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட? ஏன் நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடாதா? நீங்க அம்மாவோட மருமக, நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமாம்மா? நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சுந்தரம். நான் பார்வதிய வேலைக்காரியாவோ இல்ல சமையல்காரியாவோ பார்க்கல. என்னோட நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, ஆண்டிய பார்வதி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. அதுக்காக நான் இத கூட செய்யக்கூடாதா? உனக்காக நானே கிச்சனுக்கு போய் என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்வதி. அதனால நீ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம்லாம்? பார்வதிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? பார்வதி, நீ கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோ. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ பரவாயில்லம்மா, நீங்க பிளேட்டை கொடுங்க, நான் மடியில வச்சு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம் பார்வதி? நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்லம்மா, அது நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டு ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டியா? ஆகாட்டு. என்னாச்சு பார்வதி? இல்ல, அழாத, சாப்பிடு.